இந்த நிமிஷம் பணம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் எண்ணங்களுக்குள்ளே என்ன தோணுது? சந்தோஷப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா, கோவப்படுறீங்களா, இல்லை என்ன உங்களுக்கு எமோஷன் அங்கே வருது, என்ன உணர்வு உங்களுக்கு தோணுது? கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் சார்ந்த உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி நீங்கள் பணத்தினுடைய அளவை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பீங்க. அது தினமும் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற அசட்ஸாக இருக்கட்டும், பணத்தை பற்றின எமோஷன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி பண நிலை இருக்குன்றது தான். அப்போது இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு பணம் வளர்ந்துட்டு வரலாம். அதாவது நீங்கள் நிறைய இன்கம் சோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகலாம். அப்போது லைஃப் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். இல்லை நிறையா பிரச்சனைகள், சிக்கல்கள் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சில எண்ணங்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது எமோஷன்ஸ்னால் ஏன் நம்ம பணநிலை மாறுது, இன்னொன்று ஏன் பணத்தின் மீது ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விதண்டாவாதம் பேசுறதுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஒருத்தர் கூட சண்டை போடுறதுன்னு சொல்லுவோம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஒரு பணத்தை சார்ந்து ஏன் ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பணம் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு பியூரான எனர்ஜி. என்ன காரணம்? நம்ம வீடு, கார் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி பணம் கிடையாது. ஏன்னா பணம் ஒரு பொருளே கிடையாது. முதல்ல இங்கே நிறைய பேர் பணத்தை மையமாக வச்சு இலக்குகள் வச்சுருப்பாங்க. இவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் என் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி நிறைய அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் மணி மேனிஃபெஸ்ட் சீரிஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பணத்தை ஈர்க்கிற முயற்சியில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம அதை பொருளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். பணம்ன்றது பொருள் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை சொல்லுங்கள், பணத்தை வாங்கி நீங்கள் அப்படியே வச்சுக்க போறீங்களா? ஒரு வீடு வாங்கி பத்திரமா வச்சுக்கணும், நம்ம அதை தங்கணும், நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கார் வாங்கி அதை ஓட்டணும், நம்ம அதை கம்ஃபர்ட் என்ஜாய் பண்ண ஆசைப்படுறோம். பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலவு தான் பண்ண போறீங்க. ஸோ பணத்தை நீங்கள் சேமிக்கிறதுக்காக வாங்குறீங்கன்னா அது இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைன்றதுக்காக தான் பணம்னு சொல்கிறோமே தவிர, அது வந்ததுக்கு அப்புறமா செலவு செய்யலைன்னா சந்தோஷங்கள் எங்கிருந்து வரும்? ஸோ பணம் அப்படின்றது ஒரு மீடியம் ஆஃப் ஹாப்பினஸ், அவ்வளோதானே தவிர பணம் இங்கே எல்லாம் இல்லை. அதாவது பணம் ஒரு பொருள் கிடையாது, அதுக்கு ஒரு ஷேப் கிடையாது, அதுக்கு ஒரு கலர் கிடையாது. அது வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவைப்படுற சந்தோஷங்களையோ உங்கள் கம்ஃபர்ட் லெவலையோ அதிகப்படுத்திக்க முடியுமே தவிர பணத்தினால் தனியாக இங்கே எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி நான் மணி கான்ட் பி கோல்டு போட்டிருந்தேன். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலான்ட்டு. அதுக்கான விளக்கம் கூட இப்போ நான் கொடுத்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணம் இங்கே வாழ்க்கையாகாது. பணத்தை வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, பணத்தை வச்சு என் வாழ்க்கை இங்கே ஓடலை, என்னோட ஆசைகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, தேவைகள் என்ன, அதை வச்சு தான் பணம் என் கூட வருதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எப்போவுமே ஒருத்தருக்கு பணம் அதிகமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு பணம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் டிஃப்ரென்சஸ். அதாவது ஒருத்தர் பணத்தை பற்றி சந்தோஷமாக நினைக்கிறாரு, அதை எப்படியும் நம்ம அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறாரு, இல்லை பணத்தை சம்பாதிக்கும் போது எப்பவுமே நன்றியோடு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பணம் மிகுதியாக கிடைக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ், இல்லை பணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பணத்தை பற்றி நிறைய குறை சொல்கிறீங்க, இல்லை குறை சொல்கிறவங்க கூட அதிகமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை பணம் சார்ந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா பண்ணுறீங்க. அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அப்பா கூட பேசுகிற சண்டையாக இருக்கட்டும், பணம் சார்ந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா, அதை பற்றி நிறையா சண்டைகள் போட்டிங்க அப்படின்னா பணத்தை நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுக்கு சமம். அப்போது தப்பான எமோஷன்ஸை காட்டும் போது இந்த எனர்ஜி உங்ககிட்ட வரவே வராது. எப்பவுமே பணத்தை பற்றியும் சரி, இல்லை எந்த விஷயத்தை பற்றியும் சரி, குறைகள் அதிகமாக பேசும்போது என்கிட்ட இது ஏன் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, நான் வாங்கின பொருளுக்கு என்ன இவ்வளோதான், இவ்வளோ மதிப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பணத்தை டீவேல்யூ பண்ணுறதோ, இல்லை ஆர்கியூ பண்ணுறதோ, தப்பான எமோஷன்ஸ் காட்டுறதோ பணத்தை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கவே சேர்க்காது. ஸோ கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது பியோர் எனர்ஜி. அது உங்கள் தேவைகளை காமிச்சு உங்கள் சந்தோஷங்களை காமிக்கும் போது மட்டும்தான் உங்ககிட்ட சேரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆர்கியூ பண்ண என்ன ஆகும்னா, ஒரு பணத்தை நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது அந்த பர்சன் கூட ஆர்கியூ பண்ணுறதில்ல, அந்த சுச்சுவேஷனுக்காக ஆர்கியூ பண்ணுறதில்ல. ஆக்சுவலி சொல்ல போனால் பணத்து கூட தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த சுச்சுவேஷனை சார்ட் அவுட் பண்ண முடியல, எனக்கு அந்த பொருள் வாங்க முடியல, எனக்கு அந்த பணத்தை வச்சு அந்த விஷயத்தை வாங்க முடியலன்றதை தாண்டி அந்த பணம் ஏன் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இது இல்லாமல் ஏன் இருக்குது, என் அப்பா ஏன் எனக்கு பணம் கொடுக்கல, என் ஹஸ்பண்ட் ஏன் இந்த பணத்தை எனக்கு கொண்டு சேர்க்கலன்னு அந்த நபர் மேலேயோ இல்லை அந்த சுச்சுவேஷன் மேலேயோ இல்லாமல் உங்களுடைய அந்த எண்ண குவியல்கள், அதாவது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நேரடியாக பணத்தின் மேலே தான் போய் சேருது. பணம் இல்லாமைங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் தெளிவான ஒரு படத்தை காமிக்கிறீங்க, ஒரு விசுவலைசேஷனை காமிக்கிறீங்க. என் லைஃப்பில் பணம் தான் இங்கே பிரச்சனை. சில பேர் சொல்லும் போது பணம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிமாங்க, பணத்தினால தான் பிரச்சனைமாங்க, கடன் நிறையா இருக்குமாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க எதுக்கு வாங்கினாங்க, என்ன செஞ்சாங்கன்றதை பற்றியெல்லாம் குறைகள் பேச மாட்டாங்க.
மாட்டாங்க. சுற்றி சுற்றி நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் பணத்தை மையப்படுத்துறதுக்கு காரணம் கூட இதுதான். எங்கிட்ட பணம் இருந்தால் லைஃப் எல்லாம் மாறுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அங்கே குறைகளாக பேசப்படுறது, ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ள உள்ளாகிறது பார்த்தீங்கன்னா அந்த பணம்ன்ற அந்த எனர்ஜியை மட்டும்தான். சுத்தமான ஒரு எனர்ஜியை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே இழுத்து நீங்கள் அதை பேசும்போது அது இன்னும் உங்ககிட்ட இருந்து நகர்ந்து தூரமாக போக ஆரம்பிச்சிருது. ஸோ என்றைக்குமே பணத்தை பற்றி யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பொருளை வாங்குறீங்கனாலும் சரி, பார்கெனிங் பண்ணலாம். அதாவது அந்த பொருளோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகம் வைக்கணும், பார்கெனிங் பண்ணலாம். பட் அந்த பார்கெனிங் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாவோ பணத்தை மையப்படுத்தி ஒரு சண்டையாவோ மாறும்போது நீங்கள் தான் ஆக்சுவலி அந்த எனர்ஜி இழக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆர்கியூ பண்ணுறது பணத்தை சார்ந்து வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அதிகப்படியான டிஸ்கஷன்ஸ் பணத்தை பற்றி வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே பணம் உள்ளே வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ மணி எனர்ஜியை ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும், நம்ம அதை வந்து நன்றி சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி ஆர்கியூ பண்ணாமல் இருங்க. சில பேருக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது, நிறைய இடத்துல பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, கடன் நிறையா இருக்குது, எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படிம்பாங்க. பேசலாம், பட் அந்த நபர்கிட்ட பேசும்போது நீங்கள் பணத்தை ஏன் கொடுக்க முடியலன்ற காரணமெல்லாம் சொல்லுங்கள். பட் திரும்ப திரும்ப அதை சுற்றி இருக்க நண்பர்கள்கிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ நீங்கள் வந்து எனக்கு இந்த கடன் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதை திரும்ப திரும்ப உங்கள் எண்ணங்களுக்குள்ள கொண்டு வந்து ஆர்கியூமெண்ட்டாக மாற்றும் போதோ இல்லை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதோ அந்த சூழ்நிலையை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசு பண்ணுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஆல்ரெடி பெருசாக இருக்கிற விஷயத்தை இன்னும் பூதாகரமாக மாற்றிடுறீங்க. ஸோ கடன் அதிகமாகிறதுக்கான காரணம் அந்த நிலையை திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர்த்திக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த இடத்துலலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடாது. நியாயமான உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணுறது ஓகே தான், பட் இது எந்த நபருக்கு என்ன காரணத்துக்காகன்றது தெரிஞ்சு பண்ணுங்கள். இல்லாமையை பற்றியும் பணத்தை பற்றின பிரச்சனைகளையும் அதிகம் ஆர்கியூ பண்ணுறதுனாலையும் சரி, இல்லை ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனை பற்றி பேசிட்டு அவங்க லைஃப் நல்லா இருந்தாலுமே இப்படி இருக்கு பாவம், இப்படி இருக்கு ஆயிடுச்சு பாவம்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் அதிகம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் பணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்களால் பார்க்குறது, கேட்குறது, நம்ம பேசுகிறது எல்லாமே நம்மளுடைய இது மட்டும்தான். ஸோ ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கட்டும், பணம் சார்ந்து நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்த தேவை இருந்துச்சுன்னா இனிமேல் பொறுப்பாக அதை வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே வச்சுக்க பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எமோஷன்ஸை வெளியே கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு தப்பான எமோஷனை நீங்கள் வந்து வைப்ரேஷனாக கிரியேட் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகுது, அது திரும்ப உங்கள் லைஃப்குள்ளேயே தான் வரும். ஸோ பணம் சார்ந்து நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் அதை பேசலாம், அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறவங்க கிட்ட ஒதுங்கி இருந்துக்கோங்க, நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ நெவர் எவர் ஆர்கியூ அபவுட் மணி. நன்றி.